வணக்கம். தி லெஜெண்ட் மைண்ட் புத்தகத்திலிருந்து நீங்க அனுப்பின சில அத்தியாயங்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக அலச போறோம். வணக்கம். இத ஒரு அனாலிசிஸ்ன்னு சொல்றதை விட ம். ஒரு சினிமா பார்க்க போறோம்னு சொல்லலாம். ஆமா. நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கைங்கிற சினிமால ஹீரோ அல்லது ஹீரோயின் தான். அந்த படத்தோட 3 முக்கியமான காட்சிகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. முதல் காட்சி நம்ம கதாபாத்திரத்துக்கான உடைய வடிவமைப்பது. இரண்டாவது காட்சி அந்த கதாபாத்திரத்தோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு பார்க்கறது. சரி. மூன்றாவது காட்சி நாம நடிச்சிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்ச கதையோட மொத்த பின்னணி என்னன்னு புரிஞ்சுக்கிறது. அருமையான ஒப்பீடு. இத ஒரு சுய கண்டுபிடிப்பு பயணம்னு சொல்றதை விட ஒரு சுய வடிவமைப்பு பயணம்னு சொல்றது இன்னும் பொருத்தமா இருக்கும். சுய வடிவமைப்பு நல்லா இருக்கு. ஏன்னா நாம எதையும் தேட போறதில்ல. இந்த ஆதாரங்களை வச்சு நாமே நம்ம எப்படி உருவாக்கிக்கலாம்னு பார்க்க போறோம். ஆமா. உங்க ட்ரெஸ்ஸிங்ல ஆரம்பிச்சு உங்க மனசோட ஆழ வரைக்கும் போய் கடைசியா இந்த பிரபஞ்சத்தோட டைம்லைன்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு பொருத்தி பார்க்க போறோம். இந்த 3 காட்சிகளையும் இணைக்கும் போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும். சூப்பர். அப்போ படத்தை தொடங்கலாமா? கண்டிப்பா. முதல் காட்சி அத்தியாயம் 13 ஒரு மாடலை போல உடை அணியுங்கள். இது நம்ம கேரக்டருக்கான காஸ்டியூம் டிசைனிங் செக்ஷன் மாதிரி. இது ஏதோ காஸ்ட்லியான பிராண்டட் துணிகளை பத்தி இல்லையா? இல்லவே இல்ல. இது ஒரு மனநிலையை பற்றியது. நிச்சயமா இது தோற்றத்தை விட நோக்கத்தை பற்றியது. இந்த அத்தியாயத்தோட மைய கருத்தே இதுதான். நீங்க உங்களை எப்படி பார்க்க விரும்புறீங்களோ அந்த பாத்திரத்துக்காக உடை அணிய ஆரம்பிக்கணும். ஓகே. உங்க உடை ஒரு மௌன மொழி. நீங்க ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே உங்க உடை உங்களை பத்தி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆமா. ஒரு நேர்த்தியான வெள்ளை சட்டை ஒரு விதமான தொழில்முறை தோரணையையும் அதே சமயம் ஒரு காட்டன் குர்தா ஒரு விதமான எளிமையையும் வெளிப்படுத்தும். உங்களோட ஒவ்வொரு தேர்வும் நீங்க யாருங்கிறத சொல்ற ஒரு அறிக்கை மாதிரி. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஆசிரியர் சொல்ற அடடா இதுதான் எனக்கு வேணும் விதி. அதாவது ஹெல் ஏ ரூல். ஆமா. ஒரு உடைய பார்த்ததும் உங்களுக்குள்ள அப்படி ஒரு வலுவான அசைக்க முடியாத உணர்வு வந்தா மட்டும்தான் அதை வாங்கணும். கொஞ்சம் மனசுல பரவாயில்லைன்னு தோணினா கூட அதை விட்டுடணும்னு சொல்றாரு. ஆமா. அது ஒரு சக்தி வாய்ந்த வடிகட்டி. ஏன்னா அது உணர்ச்சி பூர்வமான வாங்குதலை ஊக்குவிக்குது. சரி. தள்ளுபடிக்காகவோ இல்ல மத்தவங்களுக்காகவோ வாங்கறத நிறுத்துது. இதோட சேர்த்து ஆசிரியர் 3 முக்கிய கொள்கைகளையும் சொல்றாரு. 1 பொருத்தம், வசதி மற்றும் தரம். ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு சரியா ஃபிட் ஆகலைன்னா நாள் முழுக்க உங்க கவனம் அது மேலதான் இருக்கும், உங்க வேலையில இருக்காது. வசதியா உணரும் போதுதான் தன்னம்பிக்கை வரும். 2வது கொள்கை மாடல் ஸ்கவுட் அணுகுமுறை. இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே. அப்படின்னா என்ன? எளிமையா சொல்லணும்னா ஆடம்பரத்தை விட நேர்த்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஓ. நீங்க பெரிய ஃபேஷன் ஷோல பாத்தீங்கன்னா மாடல்கள் ரொம்ப சிம்பிளான உடைய அணிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நோக்கம் அந்த மாடலை முன்னிலைப்படுத்துறது தான் உடைய அல்ல. ஆமா, அது உண்மைதான். அதுபோல உங்க உடை உங்க ஆளுமைய மறைக்க கூடாது, அதை இன்னும் பிரகாசமா காட்டணும். உங்க ஆளுமை தான் ஹீரோ, உடை ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி. 3வது பாயிண்ட் இறுதி மெருகூட்டல்கள். இதுல தான் அந்த என்க்ளோஸ்ட் காக்னிஷன்ங்கிற கான்செப்ட் வருது. ஆமா. இருங்க ஒரு நிமிஷம். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன ட்ரெஸ் போடுறேங்கிறது என் மூளையோட செயல்பாட்டையே மாத்துமா? இது என்ன ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கே. சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல, இது உளவியல் உண்மை. என்க்ளோஸ்ட் காக்னிஷன்னா சிம்பிளா சொல்லணும்னா நீங்க போடுற ட்ரெஸ்ஸே உங்களோட யோசனைய ஏன் உங்க செயலையே மாத்தும். ஒரு ஆய்வுல ஒரு குரூப்புக்கு சும்மா வெள்ளை கோட் கொடுத்திருக்காங்க, இன்னொரு குரூப்புக்கு இது டாக்டரோட கோட்டுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. டாக்டர் கோட்டுன்னு நினைச்சு போட்டவங்க ரொம்ப கவனமாவும் துல்லியமாவும் ஒரு வேலையை செஞ்சாங்களாம். இது ஏதோ தத்துவம் இல்ல. நீங்க ஒரு இன்டர்வியூக்கு பவர் சூட் போடும்போது உங்க உடல் மொழி மட்டும் மாறுவதில்ல, உங்க சிந்தனையோட தெளிவு கூட மாறுது. ஆமா. வீட்ல போடுற பைஜாமால ஒரு பிசினஸ் டீல உங்களால அதே நம்பிக்கையோட பேச முடியுமா? அதுதான் என்க்ளோஸ்ட் காக்னிஷன். உங்க உடல் ஒரு கருவி. அப்போ இதோட மொத்த அர்த்தம் என்னன்னா ஃபேஷன்ங்கிறது வெறும் வெளி அலங்காரம் இல்ல, அது ஒரு சுய மேம்பாட்டு கருவி. அதேலாம் நம்ம அடையாளம், உடை, நம்பிக்கை, செயல்பாடுன்னு எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு சங்கிலி. நூலாசிரியர் எஸ்கேஆர் சொல்ற மாதிரி, ஆமா, ஃபேஷன் என்பது பல ஆடைகள் அணிவதல்ல, ஒரே ஆடைய பல வழிகளில் அணிவரு. நம்ம வெளித்தோட்டத்தை நோக்கத்தோட உருவாக்கும் போது அது நம்ம உள் மனசுலயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, நம்ம கதாநாயகனோட ஆடை தோரணை எல்லாம் தயார். முதல் காட்சி அருமையா முடிஞ்சுது. ஆமா,
வெளிப்புற கதாபாத்திரம் தயாராகிவிட்டது. இப்போ கேமரா க்ளோஸ்அப்புக்கு செல்லுது. அந்த கதாபாத்திரத்தோட மனசுக்குள்ள என்ன ஓடுது, அவரோட உள் உலகம் எப்படி இருக்கு, இதுதான் நம்ம 2வது காட்சி, உள்மன பயணம். சரி, அத்தியாயம் 14 ஒரு பக்தரைப் போல வழிபடுங்கள். இது ஒரு முக்கியமான கேள்வியோட தொடங்குது. வழிபாட்டோட உண்மையான நோக்கம் என்ன? ஒரு கடவுளை சந்தோஷப்படுத்துறதா? இல்ல. இல்ல. இந்த அத்தியாயத்தின்படி வழிபாட்டோட முழு நோக்கமும் வழிபடுபவரை மாற்றுவதுதான். ஓ, நம்மளையே மாத்திக்கிறதுக்கு தானா? ஆமா, நம்ம ஆன்மா இயல்பிலேயே தெய்வீகமானது. ஆனா அது அறியாமை அகங்காரம்ங்கிற ஒரு திரை போட்டு மூடப்பட்டிருக்கு. அந்த திரைய கொஞ்சம் கொஞ்சமா விலக்குறது தான் வழிபாடு. இதுல வடிவ வழிபாடு, அதாவது சகுணம், அப்புறம் வடிவமற்ற வழிபாடு, நிர்குணம் அப்பத்தியும் பேசுறாங்க இல்லையா? ஆமா, ஒரு சிலைய வழிபடுறது ஒரு தொடக்க புள்ளி. ஓகே. அந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிற எல்லையற்ற சக்திய, அந்த வடிவமற்ற பிரம்மத்தை உணர்றதுக்கான ஒரு படி. இது சின்ன குழந்தைங்க எழுத்துக்களை கத்துக்க படங்களோட உதவியை எடுத்துக்கிற மாதிரி. நல்ல உதாரணம். போக போக படங்கள் இல்லாமலேயே வார்த்தைகளை புரிஞ்சுப்பாங்க. அதுபோல வடிவத்திலிருந்து வடிவமற்றதை நோக்கி பயணிப்பதுதான் ஆன்மீக முதிர்ச்சி. இந்த உள்பயணத்துக்கு 3 விதமான பயிற்சிகளை ஆசிரியர் குறிப்பிடுறார். முதல் இது மானச பூஜை, அதாவது மனதால செய்யற வழிபாடு. இதுதான் ரொம்ப நுட்பமானதுன்னு சொல்றார். ஏன்னா இதுக்கு எந்த பொருளும் தேவையில்லை. உங்க மனசே கோயில். சரி. அங்கிருக்கிற பொறாமை, கோபம், பேராசை மாதிரியான குப்பைகளை எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அன்பு, கருணை, உண்மை மாதிரியான நல்ல குணங்களை மலர்களா சமர்ப்பிக்கணும். இது ஒரு அழகான உருவகம். ஆமா. வெளியில 100 தேங்காய் உடைக்கிறத விட மனசுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு அகங்காரத்தை உடைக்கிறது தான் உண்மையான பூஜைன்னு சொல்றாரு. அடுத்து வாஜிகம், அதாவது சொல் வழிபாடு. மந்திரங்கள், பஜனைகள் பத்தி பேசுது. ஒலிங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படைய அதிர்வு. மந்திரங்கள்ங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல. அவை பிரபஞ்சத்தோட அதிர்வுகளோட நம்மளை இணைக்கிற சாவிகள்னு ஆசிரியர் சொல்றார். ஓம்னு சொல்லும்போது நம்ம உடம்புல ஏற்படுற அதிர்வை நாமளே உணர முடியும். ஆமா, உணர முடியும். பஜனைகள், கீர்த்தனைகள்லாம் நம்ம தர்க்க புத்திய தாண்டி நேரா இதயத்தோட பேசுது. அது ஒரு உணர்வு பூர்வமான தொடர்பு. 3வதா காய்கம், அதாவது உடல் ரீதியான வழிபாடு. உடம்புக்கும் இதுல பங்கு இருக்கா? நிச்சயமா. உடலும் ஆன்மாவும் வேற வேற இல்ல. அப்படியா? நிமிர்ந்து உட்கார்ந்து நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லும்போது உடம்புல ஆற்றல் தடையின்றி பாயும். அதனாலதான் தியானத்துக்கு ஆசனம், அதாவது பாஸ்டர் ரொம்ப முக்கியம். ஓ. சின்னதா ஒரு விளக்கேத்துறது கூட ஒரு சடங்கு தான். அது அந்த நொடியில நம்ம முழு கவனத்தையும் ஒருமுகப்படுத்த உதவுது. நமஸ்காரம் பண்றது நான்கிற அகங்காரத்தை இறைவன் கிட்ட முழுசா சமர்ப்பிக்கிறதோட அடையாளம். அப்ப நான் ஸ்லௌச்சா உட்கார்ந்தா அது என் ஆன்மாவுக்கும் நல்லது இல்லையா, நேரடி அர்த்தத்துல? அப்படியும் வச்சுக்கலாம். உடல் நேரா இருந்தா மனசும் நேரா சிந்திக்க ஆரம்பிக்கும். இதையெல்லாம் தாண்டி ஒரு பக்தனோட மனநிலை, அதாவது பக்த பாவம்ங்கிறது ஏதோ பூஜை அறையில மட்டும் இருக்கிறது இல்ல, அது வாழ்க்கையோட ஒவ்வொரு கண்ணத்திலையும் இருக்கணும்னு சொல்றார். சரி. ஒரே ஒரு தத்துவத்தை நோக்கி பயணிக்கிற ஏகநிஷ்டி, எப்பவும் இறைவனை நினைவில் வச்சிருக்கிற ஸ்மரணை, மத்தவங்களுக்கு செய்யற சேவைய இறைவனுக்கே செய்யறதா பாக்குற சேவை, இது எல்லாமே அந்த மனநிலையோட வெளிப்பாடுகள் தான். அப்போ இந்த ஆன்மீக பயிற்சியோட கடைசி பலன் என்ன? நான்கிற எண்ணம் கரையிறது. ஆமா. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பாக்குற பக்குவம் வர்றது. அப்புறம் நேரடி மெய்ஞானம் கிடைக்கிறது. கடைசியா ஒரு வரி சொல்றார். வழிபடுபவர் மறைந்து போகும்போது வழிபாடு முழுமையடைகிறது. கேட்கவே செமையா இருக்கே. ஆமா. அகங்காரம் கரைஞ்சா வழிபடுற நாமளும் வழிபடப்படுற இறைவனும் ஒன்னாயிடுறோம். அதுதான் அத்வைத்தம். பிரிவினை மறைந்து ஒன்றாதல் நிகழ்கிறது. அதுவே வழிபாட்டின் முழுமை. சரி. இப்போ நம்ம கேரக்டர் வெளியிலயும் தயார், உள்ளுக்குள்ளேயும் தயார், காஸ்டியூம் செலக்ட் பண்ணியாச்சு, மெத்தட் ஆக்டிங்கும் கத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த கேரக்டர் எந்த கதையில நடிக்க போகுது, அந்த கதையோட பின்னணி என்ன? கேமராவை இன்னும் பின்னாடி கொண்டு போய் மொத்த பிரபஞ்சத்தையும் பார்ப்போம். ஆமா. இதுதான் நம்ம படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி. அத்தியாயம் 15, மனிதகுலத்தின் அடிப்படை காலண்டர். இது ஒரு பெரிய கேள்வி. நம்ம கிரிகோரியன், இஸ்லாமிய சீனன்னு பல கேலண்டர்களை பயன்படுத்துறோம். ஆனா மனித இனம் முழுமைக்கும் பொதுவா ஒரு கேலண்டர் இருக்கா? இந்த காலக்கழஜின் யுகங்களை வச்சு ஆசிரியர் ஒரு ஆச்சரியமான கோட்பாட்டை முன்வைக்கிறார். இதுல கலியுகங்கிற வார்த்தைக்கு அவர் கொடுக்கிற விளக்கமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நாம கலியுகம்னா ஒரு இருண்ட காலம், அழிவு காலம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆசிரியர் அதை ரொம்ப எளிமையா பிரிக்கிறார்.
கல் அப்படின்னா சமஸ்கிருதத்துல நேற்று அல்லது நாளை. ஓ, கடந்த காலம் அல்லது எதிர்காலமா? ஆமா. யுகம்னா காலம். அப்போ கலியுகம்னா காலத்தின் யுகம். இத ஒரு பெரிய ஊஞ்சலின் ஆட்டமாக கற்பனை செஞ்சு பாருங்க. ஊஞ்சல்? ஆமா. அந்த ஊஞ்சல் ஒரு பக்கம் சத்தியயுகம் உச்சத்துக்கு போயிட்டு மெதுவா கீழே வந்து மையத்துல ஒரு கணம் நிக்கும். அப்புறம் மறுபக்கம் பிளஸ் சத்தியயுகம் உயரப் போகும். ஓகே, ஊஞ்சல் மாதிரி. ஒரு பக்கம் கடந்த காலம், மறுபக்கம் எதிர்காலம். அப்போ நாம இப்போ எங்க இருக்கோம்? ஆசிரியர் சொல்றார், மனித குலம் இப்போ அந்த ஊஞ்சல் ஒரு கணம் நிற்கிற மைய புள்ளியில இருக்கு. மைய புள்ளிலியா? ஆமா. அதுக்கு அவர் வைக்கிற பேரு தான் பூஜ்ய யுகம், 0 எரா. இது ஒரு முடிவில்ல, இது ஒரு இடைவேளை. நாம தியேட்டர்ல படம் பார்க்கும்போது வர இன்டர்வல் மாதிரி. இன்டர்வல்? அந்த இன்டர்வல்ல தான் நாம அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா யோசிப்போம். ஒரு நிமிஷம் இல்லைங்க. இந்த பூஜ்ய யுகம்ங்கிற கான்செப்ட் கேட்க சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா வரலாற்றை பார்த்தா எல்லா தலைமுறையினருமே தாங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்துல வாழ்றதா தானே நினைச்சிருப்பாங்க. ரோம சாம்ராஜ்யம் வீழ்ந்த போதும் சரி, உலகப் போர்கள் நடந்த போதும் சரி, அப்போ வாழ்ந்தவங்க இதுதான் உலகத்தோட திருப்பு முனைன்னு நினைச்சிருக்கலாம். இதுவும் அப்படியான ஒரு எண்ணம் தானா? இல்ல இதுக்கு ஆசிரியர் வேற ஏதாவது வலுவான காரணங்களை சொல்றாரா? இது ஒரு மிகச் சரியான கேள்வி. ஆசிரியர் இது எப்படி வேறுபடுத்துறார்னா, இது அழிவை பற்றியதல்ல, இது ஒரு தேர்வை பற்றியது. ஓ, தேர்வா? அந்த ஊஞ்சல் மையப்புள்ளியில நிக்கும்போது அதுக்கு 2 பக்கமும் போறதுக்கான சாத்தியம் இருக்கு. அதுகிட்ட கடந்த காலத்தோட மொத்த நினைவுகளும் இருக்கு, எதிர்காலத்தோட மொத்த சாத்தியங்களும் இருக்கு. சரி. ஆசிரியர் சொல்றார், ராமாயணம் மகாபாரதம் மாதிரி நடந்த பெரிய போர்கள் அழிவுகள் எல்லாம் ஊஞ்சலோட ஒரு பக்க ஆட்டமான மைனஸ் யுகங்கள்ல நடந்தது. நாம இப்பவும் அதே மாதிரி போர்கள் பிரிவினைகளை பாக்குறோம். ஏன்னா நாம இன்னும் அந்த கடந்த காலத்தோட தாக்கத்திலிருந்து முழுசா வெளியே வரல. அப்போ இந்த பூஜ்ய யுகங்கிறது அந்த பழைய பாதையை விட்டுட்டு ஒரு புதிய நேர்மறையான பிளஸ் கலியுகத்தை நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இது ஒரு செயலற்ற காலம் இல்ல. இது கடந்த காலத்திலிருந்து பாடம் கத்துக்கிட்டு எதிர்காலத்தை விழிப்புணர்வோட உருவாக்குற ஒரு காலகட்டம். ஓகே. இன்டர்நெட், செயற்கை நுண்ணறிவு மாதிரி தொழில்நுட்பங்கள் எல்லாம் உச்சத்துல இருக்கிற இந்த காலகட்டம் தான் நம்மள நாமே மறுபரிசீலனை செஞ்சுக்க ஏற்ற சரியான நேரம். ஆமா. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த தலைமுறைக்கும் கிடைக்காத ஒரு உலகளாவிய பார்வை நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இது வெறும் இன்னொரு முக்கியமான காலகட்டம் இல்ல, இது எல்லா காலகட்டங்களையும் இணைக்கிற ஒரு மைய புள்ளி. வாவ்! அப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த கோட்பாட்டின்படி நீங்க வரலாற்றோட ஒரு சாதாரண பார்வையாளர் இல்ல. இல்ல, நீங்க ஒரு பிரபஞ்ச இடைவேளையில ஒரு முக்கியமான திருப்புமுனையில் இருக்கீங்க. உங்களோட சின்ன சின்ன செயல்கள், எண்ணங்கள், தேர்வுகள் கூட வரப்போற ஒரு புதிய யுகத்தோட தன்மையை தீர்மானிக்கிற சக்தி கொண்டவையா இருக்கலாம். ஆமா. இது ஒரு பெரிய பொறுப்பு, அதே சமயம் ஒரு அற்புதமான வாய்ப்பும் கூட. ஆமா, நாம அந்த ஊஞ்சல அடுத்த பக்கத்துக்கு தள்ள போற சக்தியா இருக்கும். இன்னைக்கு நாம ஒரு முழு படத்தையே பார்த்துட்டோம். முதல்ல நம்ம வெளி கதாபாத்திரத்துக்கான உடைய எப்படி கவனமா தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்த்தோம். ஆமா. அப்புறம் அந்த கதாபாத்திரத்தோட உள்மனத வழிபாட்டின் மூலமா எப்படி செதுக்கிறதுன்னு பார்த்தோம். கடைசியா நாம நடிச்சிட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்ட கதையில இந்த பூஜ்ய யுகம்ங்கிற முக்கியமான கட்டத்துல நம்மளோட பங்கு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3 அத்தியாயங்களும் ஒன்றோடொன்று எவ்வளவு ஆழமா இணைஞ்சிருக்கு. நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆதாரங்கள் நம்ம தோற்றம், உள்ளம் மற்றும் காலம், இந்த 3ஐயும் இணைக்குது. ஆமா. நீங்க இந்த பூஜ்ய யுகம் என்கிற பிரபஞ்ச இடைவேளையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கதாநாயகன் அல்லது நாயகி என்றால், வரப்போகும் அடுத்த கட்டத்திற்கு, அதாவது படத்தின் 2ஆம் பாதிக்கு உங்களை தயார்படுத்திக்க. உங்கள் உடையில், உங்கள் உள்பயிற்சியில் அல்லது காலத்தை பற்றிய உங்கள் பார்வையில் நீங்கள் செய்ய விரும்பும் ஒரு நோக்கமுள்ள மாற்றம் என்னவாக இருக்கும்? கேட்டதற்கு நன்றி.